கோவை மாவட்டம் ஆனைமலை வாரச்சந்தையில் கடையை அகற்ற சொல்லி மூதாட்டியுடன் திமுக நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. ஆனைமலை பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காய்கறி சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அமைத்து வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர். இந்த கடைகளை திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் 3 பேர் குத்தகைக்கு எடுத்துள்ளதாகவும் கடைக்கு தகுந்தாற் போல் ரூபாய் 100 முதல் 200 வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் நேற்று செவ்வாய்க்கிழமை கடையை அமைத்து வியாபாரம் நடைபெற்று வந்த போது சுமார் 75 வயதான மூதாட்டி ஒருவர் சிறிய தட்டுகளில் மிளகாய் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அங்கு வந்த குத்தகைதாரரும் ஆனைமலை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி சந்தோஷ்குமார் என்பவர் இங்கெல்லாம் கடை போடக்கூடாது என அந்த மூதாட்டியிடம் ஓசியில் கடை போடுவியா என பணம் கேட்டு வாக்குவாதம் செய்து தகாத வார்த்தையில் திட்டி கடையை எடுக்குமாறு, மேலும் மிளகாய் வைக்கப்பட்டிருந்த தட்டுகளை தூக்கி எறிந்து அத்துழையத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. செய்வதறியாத அந்த மூதாட்டி அழகு புலம்பியுள்ளார். இதை பார்த்து அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவானது தற்பொழுது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் தெருவோர வியாபாரிகள் முறைப்படுத்துதல் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் சட்டம் மாநில அரசின் விதிகளின் கீழ் எந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ரவீனா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.